சர்க்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் மூத்த செய்தியாளர் ஷபீர் நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். டிஎன்பிஎஸ்சி நடந்த தேர்வில் பல குழப்பங்கள், அதில் எப்படி கையாள போகிறாங்க? இல்லை, அந்த குழப்பங்கள்லாம் ரொம்ப மோசமான குழப்பங்கள்ல. அதாவது டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரே வேலை தேர்வுகளை நடத்தி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது. இதுதான் உங்களுக்கு வேறு வேலை. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை அந்த எக்ஸாமை நடத்துறது, சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறது. இதுதான் டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி. வேறு எந்த வேலையும் உங்களுக்கு கிடையாது. அப்போ இதை எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த மாணவர்கள் தேர்வு எழுதிட்டு போகிறத கண்டக்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இதுக்கு முழு பொறுப்பு அரசு தானே. அரசாங்கம் தான் இதை முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஏதோ 900 பேருடைய ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இதில் எவ்வளவு வாழ்வாதாரங்கள் அடங்கியிருக்கு, எவ்வளவு குடும்பங்கள் அடங்கியிருக்கு. பல பேர் எல்லாமே ரொம்ப ஒரு புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடியவர்கள் தான் நமக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைச்சிடாதா, நமக்கு அந்த வேலை கிடைச்சா நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க அந்த தேர்வுகளை எழுதுவாங்க, அந்த தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. பல பேர் வேலையை விட்டு அந்த தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பல பேர் வீட்டில் திட்டு வாங்கிட்டு தண்டமாக உட்காந்துருக்க, நீ இந்த எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு நீ ஒன்றுமே பண்ணாமல் இருக்க அப்படின்னும் போது அவன் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆவான். அதே மாதிரி பல பேர் பகலில் வேலை பார்ப்பாங்க, நைட்டு உட்காந்து படிப்பாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பல பேர் நைட்டு வேலை பார்த்து பகலில் தூங்காமல் ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணுவாங்க. பல பேருக்கு பணம் செலவு பண்ணி கோச்சிங் சென்டர்லாம் போகிறதுக்கான வசதிகள் இருந்துச்சுன்னா போய் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு கஷ்டம் தான் இல்லை. அப்போ இவ்வளவு சோதனைகளையும் தாண்டி அவங்க அந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எழுதக்கூடிய அந்த நாள், அதுதான் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்க முடியும். ஏன்னா அந்த நாளில் அவங்க எழுதுகிற தேர்வு, அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்க, அவங்க மனதளவில் தயார் நிலையில் எழுதக்கூடிய அந்த எக்ஸாம் அப்படின்றது ஒரு ஸ்மூத்தாக போச்சுன்னா அவனால் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த எக்ஸாமை நல்லா எழுத முடியும். அது எழுதிட்டான்னா அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது அவனுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது அப்படின்ற ஒரு கனவோடு அவன் வருவான். அப்படி வரக்கூடிய ஒருத்தன் உங்களால் நீங்கள் சொல்லக்கூடிய ஹால் டிக்கெட் குளறுபடி, எக்ஸாம் சென்டர் குளறுபடி, இது ஒவ்வொரு முறையும் நடக்கிறது அப்படின்னும் போது தான் நமக்கு. ஏன்னா கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த குரூப் 2A எக்ஸாம்ஸில் தான் நிறைய இந்த மாதிரி குளறுபடிகள் வருது. ஏன் வருது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் போன முறை காஞ்சிபுரத்துலேயோ எங்கேயோ எனக்கு இன்னொரு அதிகாரி சொன்னது என்னென்னா, அவங்க தேர்வு செஞ்ச எக்ஸாம் ஹாலே 1 கிலோமீட்டர் ஏதோ உள்ளே போகணும். அப்போ அந்த 1 கிலோமீட்டர் ட்ரெயின் கேட் போட்டான்னா அவங்க கரெக்ட் டைமில் எக்ஸாமுக்கு போக முடியல. பல பேர் இறங்கி நடந்து போனாங்க. இந்த மாதிரி பல சிரமங்கள் இருக்குது. இவ்வளவு கூடவா நீங்கள் கவனிக்காமல் இந்த தேர்வை நடத்துவீங்க அப்படின்னா, இவ்வளவு கவனக்குறைவு ஏன்? நீங்கள் வேணால் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், இது ஒரு டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாற்றிட்டீங்க. ஆனால் இந்த 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 அந்த தேர்வை எழுதுறதுக்காக ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, பின்தங்கிய மாவட்டங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தயாரிப்பு வேலைகளில் வருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய கஷ்டம். இல்லை, மத்திய அரசை இந்த மாதிரி ஒரு டிஎன்பிஎஸ்சி இது தமிழ்நாட்டை சார்ந்து சாரக்கூடிய இதே குரூப் 1 தேர்வு இது போல இந்தியா முழுக்க நடந்துச்சு. பல விமர்சனங்கள் இருக்கு. அதாவது இந்த மாவட்டத்திலிருந்து அந்த மாவட்டத்துக்கு தூக்கி போட்டாங்க. இது தமிழகத்திற்குள் நீங்க சொல்ற மாதிரி ஒரு 900 பேரா பார்க்க முடியாது. இது தமிழ்நாடுன்றது மிகப்பெரிய ஒரு மாநிலம், அதற்கு பல அதிகாரிகள் இருக்காங்க. அதை கூட ஸ்டேபிளா நடத்த முடியலன்னா மக்களுக்கு எப்படி இவங்க மேல நம்பிக்கை வரும்? இல்லை, அதுதான் ஒரு டெக்னிக்கல் கிளிச் அப்படின்றாங்க. நீங்க ஒரு தனியார் கம்பெனி இது எல்லாமே இவங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட் கொடுக்கறது, அதே மாதிரி அந்த நம்பர்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இது எல்லாமே உங்களுக்கு டெக்னிக்கல் கிளிச்னால அது மாறி போயிடுச்சு, அது ஒரு பெரிய குளறுபடி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிருக்குல்ல. நீங்கள் ஒரு டெக்னிக்கல் கிளிச் வருவதற்கான சாத்தியக்கூறுக்கள் எவ்வளோ, அதெல்லாம் தானே, அதுதானே தயாரிப்பு வேலை, அதுதானே டிஎன்பிஎஸ்சியோடைய வேலை. அதை நீங்கள் மார்க் எக்ஸாம் தான் நடத்தியிருக்கீங்களா, அல்லது அதுக்கான முயற்சிகள் என்ன? இப்போ நீங்கள் எலெக்ஷன் நடத்துறீங்கன்னா எலெக்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடி மார்க் போலிங் நடத்த தெரியுமா? ஏன்னா அந்த பாக்ஸ்லாம் கரெக்டாக வேலை செய்தா இல்லை, இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கு இல்லையா. அது ஒரு பெரிய அமைப்பு.
நீங்கள் யாருடைய வாழ்வாதாரத்தோட நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல. இது டெக்னிக்கல் கிளிச்சு. நம்ம இன்னொரு எக்ஸாம் டேட்டை சொல்லிட்டோம் அப்படின்னும்போது அந்த ஒரு மன உளைச்சல் ஒன்று இருக்கு இல்லையா? எவ்வளோ பேருக்கு அவங்களுடைய அவங்களுடைய மன உளைச்சல் அப்படின்றது இருந்திருக்கும். நாங்களும் நிறைய பேர்கிட்ட பேசணும். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நமக்கு என்னங்க இவங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸாமில் இவ்வளோ லெத்தார்ஜிக்காக இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னும்போது நமக்கு ஒன்றுமே புரியலையே. இது எவ்வளோ குளறுபடிகள் வரும் அப்படின்றதே நமக்கு தெரியலையே அப்படின்னு. இது வந்து தேர்தல் நேரம் சொல்லுவாங்க இல்லையா? தேர்தலுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடின்றது மற்ற வேலைகள் எல்லாமே அரசாங்கமே முடங்கி தேர்தல் வேலையை பார்க்க போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுப்பப்படுது. இல்லை நீங்கள் மற்றவங்க போனால் கூட டிஎன்பிஎஸ்சியில் என்ன இருக்குது, அவங்களுக்கு இந்த எக்ஸாமை நீங்கள் வந்து இன்றைக்கி நேற்று முடிவு பண்ணுறது கிடையாது. ரொம்ப முன்னாடியே நீங்கள் வந்து அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரியும். அப்போ இதை சிறப்பாக நடத்தி முடித்திருக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பிலிருந்து அவங்க வந்து இந்த 900 பேர் அப்படின்னு நம்பர் நம்ம பார்க்கக்கூடாது. இதுக்கு வந்து தார்மீக பொறுப்பேற்றுக்கொண்டு பதவி யாராச்சும் விலகி இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனை நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. பட் டிஎன்பிஎஸ்சி சேர்மன் என்ன பண்ணுறாரு? அவர் ஏதாச்சும் ஒரு பேட்டி கொடுத்தாரா? ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்தாரா? ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே? அக்கௌண்டபிலிட்டி எங்கே? நீங்கள் எந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தானே அதெல்லாம் வந்து அப்போ அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காது இல்லையா? இதை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. சுகாதாரத்துறையில் குழந்தைகள் அந்த சிறப்பு சார்ந்து குழந்தைகள் இறக்கும்போது கூட ஒரு சாதாரண ஆர்ஐ லெவலில் ஒரு லேப் டெக்னீஷியன் லெவலில் தான் வந்து பணி நீக்கம் இடைநீக்கம் செய்யப்பட்டதே தவிர அதுக்கு அமைச்சரோ அதிகாரிகளோ கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இதுதானே திமுக அரசாங்கம். இல்லை, அதுதான் ப்ராப்ளம். இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமே என்னன்னா, அதிகாரிகள் வந்து உயர் அதிகாரிகள் யாருமே வந்து தண்டிக்கப்படுவதில்லை. எல்லாமே கீழே இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் வந்து தண்டிக்கப்படுறாங்க. அவங்க தான் வந்து இதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற அளவில் தைரியமாக இருக்காங்க. நான் கேட்குறேன், கள்ளசாராய மரணங்கள் ஒன்றுக்கு இல்லை, ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்கு. எவ்வளோ அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டிருப்பாங்க? எவ்வளோ பேர் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு அதுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க? அதே மாதிரி உங்களுக்கு வந்து கஸ்டோடியல் மரணங்கள் எவ்வளோ காவல்துறை உயர் அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? யாருமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய குளறுபடிகள்லாம் எவ்வளோ பேர் மீது நடவடிக்கை பாய்ந்திருக்கும்? நீங்கள் கிட்னி திருட்டு நடந்திருக்குறீங்க தமிழ்நாட்டில், அதுக்கு எங்கெங்க நடவடிக்கை? அந்த ஹாஸ்பிட்டல் லைசன்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க. ஹாஸ்பிட்டல் நல்லா தானே நடந்துகிட்ருக்கு, ஹாஸ்பிட்டல் ஓனர் நல்லா தானே இருக்கார், யாருக்கு என்ன பாதிப்பு? அப்போ யாருக்குமே எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்றதுக்கான ஒரு உத்தரவாதம் என்பது மினிமம் கேரண்டி இருக்கிறது அப்படின்னும் போது இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடக்க தானே செய்யும். யாருக்கும் வந்து ஆட்சியாளர்கள் மீது பயம் இல்லை. நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு பயம் இல்லாத ஒரு சூழல் போகுது அப்படின்னும் போது கனிம வள கொள்ளை நடக்கிறது. கேட்டால் அடிக்கிறாங்க, செய்தி போட்டால் அடிக்கிறாங்க. செய்தியாளர்களை கடத்திட்டு போய் 2 மணி நேரம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆளுங்கட்சி அதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. முதலமைச்சர் அலுவலகம் அதை பற்றி ஏதாச்சும் அந்த எம்எல்ஏவை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்களா, கேட்டிருக்காங்களா அப்படின்றது கூட தெரியல. அவர் மீது ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படுவதில்லை அப்படின்னும் போது அப்போ நீங்க வந்து என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த கேள்வி. பாமர மக்கள் ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டானா போதும், வீட்டுல போய் தேடி தூக்கிட்டு வராங்க. இதுல வந்து அந்த கரூர் சம்பவத்துல அந்த கேமராவை தூக்கி அடிக்கிற எவிடன்ஸ் போட்டு கூட அவர் மீது வழக்கு பதிவு செய்ய பல அமைப்புகள் எல்லாருமே ப்ரெஷர் பண்ண பிறகுதான் ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படின்னா கேள்விக்குறியில தானே இருக்கு. எல்லாமே நடக்கல. என்ன நடந்துச்சு? நீங்க அமைச்சர் எல்லா நிகழ்ச்சிகள்லயும் வந்து கூட போறாரு, அந்த எம்எல்ஏ கூட போறாரு, ஒன்றுமே பிரச்சனை இல்லையே. அந்த எம்எல்ஏ வந்து காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றது தானே தெரியுது. அந்த எம்எல்ஏ செய்தது தவறு இல்லை, மாறாக செய்தியாளர்கள் செய்தது தான் தவறு அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. நீங்க செய்தியாளர் கிடையாது. நீங்க திருநெல்வேலியில அறப்போர் இயக்கம் வந்து ஒரு பப்ளிக் ஹியரிங் கண்டக்ட் பண்ணாங்க. திருநெல்வேலியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடக்கின்ற குவாரிகள் மூலமாக மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அந்த மீட்டிங்கில் போய் சேரெல்லாம் தூக்கி அடித்து உடச்சி பெரிய பிரச்சனை பண்ணாங்க. என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் நடத்தாதீங்க, நடத்துனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்போம்,
பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்றாங்க. இதை பற்றி பேசாதீங்க, இதை பற்றி எழுதாதீங்க, இதை பற்றி பதிவு பண்ணாதீங்க, இதை எங்கேயுமே செய்தியாக போடாதீங்க அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரே. திமுக வரக்கூடிய தேர்தலில் நடக்க போற குளறுபடிகளுக்கு பத்திரிகையாளருக்கு கொடுக்குற வார்னிங்கா இந்த கரூர் மேட்டர் எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். இல்லை, அது நம்ம அப்படி சொல்ல முடியாது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள், அதே போல் பத்திரிகையாளர்கள் மீது வழக்கு தொடுப்பது, அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிலையும் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அப்போ இது எல்லாமே வந்து பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை. நீங்கள் வந்து கருத்து சுதந்திரம் அப்படின்றது வந்து அனைவருக்கும் பொதுவானது. நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக இருந்து குரல் கொடுத்த ஒரு இயக்கம் திமுக. இன்னைக்கு கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதும் கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதற்கான ஒரு நடவடிக்கையும் எடுப்பது அப்படின்றது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ இந்த கேள்விகள் அப்படின்றது தொடர்ந்து எழதான் செய்யும். நீங்கள் என்னதான் பண்ணாலும் இந்த கேள்விகள் அப்படின்றது உங்களை நோக்கி எழும்.